சென்னை அருகில தான் வந்து இந்த டிட்வா புயல் கடந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நேற்றைய தினத்துல ஒரு மிகப்பெரிய மழையும், காற்றத்தையும் நம்ம வந்து பார்த்திருப்போம். ஸோ டிட்டோ புயல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது ஒரு ட்ராக்ல இருந்து அது நல்ல ஒரு ரெயின்ஸ் குடுத்த ஒரு சிஸ்டம். எங்க போதோ அங்க எல்லாமே மழை. இலங்கையுடைய தரைப்பகுதியில கிட்டத்தட்ட 40 மணி நேரம் வந்து அது பயணிச்சது. ஸோ அதுல அந்த டைம்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ளட். இலங்கையுடைய என்டையர் கண்ட்ரியுமே ஃப்ளட். சார், நேற்று வந்து இந்த அளவுக்கு வந்து மழை பெய்யும் அப்படின்றது வானிலை ஆய்வாளருக்கு கணிக்க முடியல அப்படின்றத எடுத்துக்கலாமா? அன்பார்ச்சுனேட்டா என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மையப்பகுதி வந்து எப்பயுமே என்ன பண்ணும் அப்படின்னா, அது கடல்ல இருக்கிற வரைக்கும் அத சுத்தி வந்து மேகக்கூட்டங்கள வந்து உருவாக்கிட்டே இருக்கும். நமக்கு நேற்று காலையில சென்னையில ஆரம்பிச்ச மழை, வட சென்னை பகுதிகள்ல நமக்கு 20, 25 சென்டிமீட்டர் தாண்டி வந்து ஒரு ஸோ எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதோட ட்ராக் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, முதல்ல வந்து அது கரைய கடக்கிற மாரியான ஒரு சூழலே வந்து இல்ல. அது வந்து கிட்டயே நகர்ந்துட்டு இருந்தது. அது எங்க கரைய கடக்கும், கடக்காது. சுத்தி இருக்கிற வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, ஸோ இது போன்ற உள் மாவட்டங்கள், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஸோ இது போன்ற உள் மாவட்டங்கள்ல நமக்கு வந்து ஒரு கனமழை, மிக கனமழைக்கான வாய்ப்பு. ஸோ திருவள்ளூருடைய வடக்கு பகுதியில இன்னைக்கு மழை இருக்கும். நைட் ஆக ஆக அந்த மேகக்கூட்டங்கள் வந்து புதுசா ஃபார்ம் ஆகி நமக்கு உள்ள வர்றதை பார்க்கலாம். ஸோ கனமழைக்கான வாய்ப்புகள் வந்து இன்று இரவு, நாளை காலை வரைக்குமே இருக்கு. மறுபடியும் டிசம்பர் 15க்கு அப்புறம் நமக்கு இந்த மேடஞ்சூலைன் ஆக்சிடேஷன் அந்த மாதிரி ஒரு அலை வந்து நமக்கு இந்திய பெருங்கடல்ல வருது. ஸோ அந்த மாதிரி வரும்போது நமக்கு மீண்டும் வந்து காற்றழுத்த நிலை புயல்கள் வந்து இப்போ டிசம்பர் மிட்ல மறுபடியும் அந்த அலை வரும்போது நமக்கு 1, 2, 3 சிஸ்டம் சொன்னா வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. 2 காற்றழுத்த நிலை மறுபடியும் வந்து ஒரு புயலுக்கான சான்ஸ். தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பது சென்னை வானிலை ஆய்வாளர் அஜித்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், இந்த டிட்வா புயல் வந்து இலங்கைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து உருவாக்கியிருக்கு. அதை தொடர்ந்து சென்னை அருகில தான் வந்து இந்த டிட்வா புயல் கடந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நேற்றைய தினத்தில் ஒரு மிகப்பெரிய மழையும், காற்றத்தையும் நம்ம வந்து பார்த்துருப்போம். இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். ஸோ டிட்டோ புயல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ட்ராக்ல இருந்து அது நல்ல ஒரு ரெயின்ஸ் கொடுத்த ஒரு சிஸ்டம். எங்க போதோ அங்க எல்லாமே மழை கொடுத்த சிஸ்டம். இலங்கைக்கு தெற்கே உருவாச்சு. இலங்கையுடைய தரைப்பகுதியில கிட்டத்தட்ட 40 மணி நேரம் வந்து அது பயணிச்சது. ஸோ அதுல அந்த டைம்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ளட். இலங்கையுடைய என்டையர் கண்ட்ரியுமே ஃப்ளட்டட். நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் எந்த ஒரு ப்ராவின்ஸுமே பார்க்காம எல்லா இடத்துலயுமே ஃப்ளட், மேஜர் ஃப்ளட். அதற்கு பிறகு இது வந்து தமிழக கடற்கரையை ஒட்டி நகர்ந்து வந்து இப்போ வந்து சென்னைக்கு அருகே இருக்கு. நமக்கு சண்டே மார்னிங் வந்து சென்னைக்கு அருகே வந்தது. சென்னை அருகே வந்து நேத்துல இருந்து நமக்கு ரெயின்ஸ். நம்ம சண்டே வந்து ஒரு பெரிய ரெயின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அது வந்து எதனால நடக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த புயலுடைய மையப்பகுதி வந்து அந்த சென்டர்ல இருந்து தள்ளி போச்சு. மண்டே வந்து அதுக்கு ஒரு சாதக சூழல் வந்தது. ஸோ அதனால நம்ம வந்து ஒரு ஹெவி ரெயின்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இது கரையை கடக்கும் வரை நமக்கு ஒரு ஹெவி ரெயின்ஸ்க்கான வாய்ப்பு இருக்கு. தற்போது அது புயலா இல்ல, காற்றழுத்த தாழ்வு மண்டலமா இருக்கு. சார், நேற்று வந்து இந்த அளவுக்கு வந்து மழை பெய்யும் அப்படின்றது வானிலை ஆய்வாளருக்கு கணிக்க முடியல அப்படின்றத எடுத்துக்கலாமா? கண்டிப்பா 30ஆம் தேதி நம்ம வந்து ஒரு ஹெவி ரெயின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஹெவி டு வெரி ஹெவி ரெயின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இந்த புயலுடைய மையப்பகுதியில் இருக்கிற மேகங்கள் கிட்ட இருந்து. ஸோ அந்த மேகங்கள் வந்து நம்மள விட்டு தள்ளி போயிடுச்சு. ஸோ அதனால நம்ம இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா, நம்ம இதுக்கு மேல ரெயின்ஸ் வராது. ஏன்னா புயலுடைய மையம் மட்டும் தான் இருக்கு. அதோடைய மேகக்கூட்டங்கள்லாம் விலகி போயிடுச்சு. ஸோ அதனால நம்ம இனிமே வந்து ஒரு பெருமழை இருக்காது. இந்த அளவுக்கு ஒரு கனமழை இருக்கும். பட் இந்த அளவுக்கு ஒரு மிக கனமழை, அதி கனமழை வந்து இருக்காது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம். பட் அன்பார்ச்சுனேட்டா என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மையப்பகுதி வந்து எப்பயுமே என்ன பண்ணும் அப்படின்னா, அது கடல்ல இருக்கிற வரைக்கும் அதை சுத்தி வந்து மேகக்கூட்டங்களை வந்து உருவாக்கிட்டே இருக்கும். எப்பயுமே அந்த மையப்பகுதியோட வேலையே அதுதான். அதை சுத்தி வந்து அந்த காற்று குவிதல் வந்து அதிகமா இருக்கும். ஸோ வந்து மேகக்கூட்டங்களை வந்து உருவாக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி உருவாக்கும் போது நமக்கு நேற்று காலையில சென்னையில ஆரம்பிச்ச மழை, வட சென்னை பகுதிகளில் நமக்கு 20, 25 சென்டிமீட்டர் தாண்டி வந்து ஒரு அதிக கனமழை வந்து பெய்திருக்கிறது நம்ம பார்க்க முடியும். சார், அதே மாதிரி இப்போது நேற்றைய தினத்துலையா இருக்கட்டும், இல்லை இன்னைக்கா இருக்கட்டும், இந்த டிட்வா புயல் வந்து சென்னையிலேருந்து எவ்வளோ கிலோமீட்டரில் இருக்குது, நேற்றைய தினத்தில் எவ்வளோ கிலோமீட்டரில் இருந்தது? ஸோ மையப்பகுதின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 50 to 60 கிலோமீட்டர்ஸ் அந்த ரேஞ்சில தான் நமக்கு 2, 3 நாளா நமக்கு அதே ரேஞ்சில தான் இருக்கு. 80 கிலோமீட்டர்ல இருந்து அது கிட்ட வந்து 50 கிலோமீட்டர். அந்த மையப்பகுதியில இருந்து நம்ம டிஸ்டன்ஸ் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மையப்பகுதியில இருந்து சென்னை எவ்வளோ டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி சொல்லுவோம். ஸோ மையப்பகுதியில எப்பயுமே வந்து மேகம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு இது கிடையாது. ஸோ அந்த மையப்பகுதி தான் நமக்கு இன்றைக்கு இரவு வந்து கரையை கிடக்கும்போது அது 50 கிலோமீட்டர் வந்து தள்ளி இருக்கு. அது இன்னைக்கு நைட் ஆகும்போது நமக்கு கிட்ட வந்துடும். அதை கிட்ட வரும்போது ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நல்லாவே இன்னும் வீக்கன் ஆயிடும். இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம மழை வந்து எதிர்பார்க்கலாம்? ஏன்னா மத்தியானத்துக்கு மேலே நைட்டு வரைக்கும் வந்து மழை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு எந்த அளவுக்கு நம்ம மழையை எதிர்பார்க்கலாம் சார்? ஸோ இன்றைக்கும் நமக்கு வந்து கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த மையம் வந்து அங்கே கடல் கிட்ட தானே இருக்கு. ஸோ அதனால புது மேகத்தை வந்து ட்ரிகர் பண்ணிட்டே இருக்கு. ஸோ மார்னிங்ல நமக்கு ஒரு ஹெவி ரெயின்ஸ் பார்த்தோம். சிட்டி அண்ட் நார்த் சென்னை பகுதியில் நமக்கு நல்ல மழை பார்த்தோம். அதற்கு பிறகு பிரேக்ஸ் இருந்தது.
இப்போ பிரேக் விட்டு மழை இருக்கும். கண்டிப்பா வந்து அந்த பிரேக்ஸ் வந்து நடுவுல இருக்கும். அது ஒரு பெரிய ரிலீஃப். பட் ஆனா வந்து கனமழை வந்து இன்று இரவு அந்த அந்த மையப்பகுதி வந்து தரைக்குள்ள போய் கொஞ்சம் தூரம் வந்து அது உள்ள போற வரைக்கும் நமக்கு கனமழைக்கான வாய்ப்பு வந்து நெறைய இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த டிட்வா புயல் வந்து சண்டேவே வந்து கடக்கிறதா இருந்தது. ஆனா அன்னைக்கு வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்து மழை இல்ல. ஆனா திங்கட்கிழமை தான் வந்து ஒரு மிகப்பெரிய மழையோ, இல்ல காற்றோ வந்து நம்ப பார்த்துருந்தோம். இப்போ நாளைக்கும் இந்த மழை வந்து தொடருமா? ஸோ எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதோட ட்ராக் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, முதல்ல வந்து அது கரைய கடக்கிற மாரியான ஒரு சூழலே வந்து இல்ல. அது வந்து கிட்டயே நகர்ந்துட்டு இருந்தது. அது எங்க கரைய கடக்கும், கடக்காது. ஸோ அந்த மாரி ஒரு குழப்பம் வந்து நிலவிட்டே இருந்தது. சண்டே வந்து நம்ம கிட்ட வந்துரும்னு தெரியும். ஸோ அதற்கு பிறகு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அந்த மேகக்கூட்டங்கள் நமக்கு வந்து நல்ல மழை குடுக்கும் சண்டே. அதற்கு பிறகு அது வந்து ஒண்ணு ஆந்திரா நோக்கி போகும், இல்ல கடல்லயே இருக்கும். அப்படின்ற மாரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ அது மாரியே வந்து 2 நாள் வந்து அது கடல்லயே வந்து நம்ம கிட்டயே இருந்தது. இன்று இரவு தான் வந்து அது உள்ள போற மாரியான ஒரு சூழல் இருக்கு. ஸோ மழை வந்து நமக்கு நாளைக்கு மார்னிங்ல இருந்து நமக்கு மழை குறைய ஆரம்பிச்சுரும். படிப்படியா நமக்கு வந்து மழையுடைய வீரியம் வந்து நாளைக்கு மார்னிங்ல இருந்து அது ஒன்ஸ் உள்ள என்டர் ஆன அப்புறம் மறுபடியும் வந்து கிழக்கு திசை காற்றுல நமக்கு மழை வரும். அதற்கு பிறகு நமக்கு படிப்படியா நமக்கு வந்து மழை வந்து குறையறத பார்க்கலாம். ஸோ இன்று இரவு தான் வந்து அது கடக்கவே இருக்கா சார்? ஆமா. இன்று இரவு தான் அந்த மையப்பகுதிய தான் நம்ம அந்த கரைய கடக்குதுன்னு சொல்றது வந்து அந்த மையப்பகுதி தான். அந்த மையப்பகுதி வந்து ஆல்ரெடி நமக்கு ஒரு டிப்ரஷனா மாறிடுச்சு. காற்றழுத்த தாழ்வு நிலை காற்று இப்ப வந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலையா இருந்தது. இப்ப வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையா தான் இருக்கு. ஸோ கரைக்கிட்ட இருக்கிறதுனால அது வந்து வீக் ஆயிட்டே இருக்கு. ஸோ வீக் ஆயி தான் அது ஒரு நல்லா வீக்கன் ஆயி தான் நமக்கு அந்த லேண்ட்ஃபால்ன்றது வந்து உள்ள போகும். அந்த மையப்பகுதி வந்து நமக்கு தரை உள்ள வந்து போகும் அப்படின்ற மாரி எக்ஸ்பெக்ட் பண்றோம். இப்போ இன்று இரவு வந்து கரையை கடக்க இருக்கு அப்படின்னா, மழை வந்து அதிகமா இருக்குமா? மழை வந்து இருக்கும். கனமழை வந்து இருக்கும். கரைய கடக்குற அந்த டைம்லயும் கூட நமக்கு வந்து அந்த மேகக்கூட்டங்கள் வந்து புதுசா ஃபார்ம் ஆயி நமக்கு உள்ள வர்றத பார்க்கலாம். ஸோ கனமழைக்கான வாய்ப்புகள் வந்து இன்று இரவு, நாளை காலை வரைக்குமே இருக்கு. ஸோ காற்றினுடைய பாதிப்பு வந்து பெருசா இருக்காது. காற்று வந்து நமக்கு ஒரு 20 டூ 30 கிலோமீட்டர்ஸ், 35 கிலோமீட்டர்ஸ் அந்த மாரி ஒரு கஸ்ட் வந்து தரை லெவல்ல பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸ்ல வந்து நமக்கு காற்று சற்று பலமாக வீசுற மாரி இருக்கும். பட் எந்த ஒரு ஆ சேதாரத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காற்று அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு நார்மலான ஒரு கொஞ்சம் நார்மலா இருக்கிறது ஒரு பயங்கர ஒரு ஸ்ட்ராங் விண்ட்ஸா இருக்கும் அப்படின்ற மாரி பார்க்கலாம். நேற்று மத்தியானத்துக்கு மேல தான் வந்து ரெட் அலர்ட்டே குடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏன்னா மழை வந்து அதிகமா பெய்ய தொடங்குனதுக்கு அப்புறமா. இன்னைக்கு வந்து ரெட் அலர்ட் இருக்குமா? இல்ல ஆரஞ்ச் அலர்ட் ஏதாவது குடுக்கப்படுமா? ஸோ இன்று வந்து நமக்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த 4 மாவட்டங்களுக்கு நமக்கு ஆரஞ்ச் அலர்ட் வந்து ஆல்ரெடி குடுத்துருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த மாவட்டங்களுக்கு நமக்கு கனமழை இருக்கு. ஸோ நாளை வந்து நமக்கு அதுக்கான தேவை வந்து பெருசா இருக்காது. ஆரஞ்ச் அலர்ட்க்கான தேவை மேபி திருவள்ளூர் மாவட்டம், இந்த ஏதாவது 1, 2 மாவட்டம், உள் மாவட்டங்கள் ஏதாவது 1, 2 மாவட்டத்துக்கு வந்து ஆரஞ்ச் அலர்ட் குடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மற்றபடி வந்து ஒரு ஒரு பெரிய பாதிப்பு வந்து இன்னையோட முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாரி நம்ம சொல்லலாம். இப்போ சென்னை இல்லாம மற்ற மாவட்டங்கள்ல எந்தெந்த மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்பு இருக்கும்? மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் சார்? சென்னையை சுற்றி இருக்கிற மாவட்டங்கள். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு சுத்தி இருக்கிற வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை. ஸோ இது போன்ற உள் மாவட்டங்கள். தருமபுரி, கிருஷ்ணகிரி. ஸோ இது போன்ற உள் மாவட்டங்கள்ல நமக்கு வந்து ஒரு கனமழை, மிக கனமழைக்கான வாய்ப்பு. ஸோ பொன்னேரியில வந்து ஒரு மிகப்பெரிய கனமழை இருக்கும் அப்படின்ற மாரியும் சொல்லப்படுது. ஆமா. திருவள்ளூர் மாவட்டத்துல நமக்கு வந்து கனமழை பெய்யுது. ஏன்னா வந்து அங்க தான் நமக்கு இந்த வட சென்னை பகுதியில அது கொஞ்சம் இருக்கிற பகுதிஸ்ல கொஞ்சம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்துரும். ஸோ திருவள்ளூருடைய வடக்கு பகுதி. திருவள்ளூர்ல வெஸ்ட் சைடு கொஞ்சம் கம்மியா இருக்கும். வடக்கு பகுதியில இன்னைக்கு மழை இருக்கும். நைட் ஆக ஆக நமக்கு அந்த மழை வந்து கொஞ்சம் அப்படியே உள்ள போக ஆரம்பிச்சுரும். வெஸ்டர்ன் சபர்ப்ஸ், சென்னையுடைய மேற்கு சபர்ப்ஸ் ஏரியாஸ், அதுக்கு பிறகு சுத்தி இருக்கிற திருவள்ளூர் மாவட்டம். அந்த மாரி வந்து மழை வந்து நமக்கு உள்ள வந்து போக ஆரம்பிச்சுரும். திருவள்ளூரே நார்த் பார்ட்ல இருந்து திருவள்ளூருடைய வெஸ்ட் பார்ட் அதுக்கு அந்த மாரி வந்து அது மாறிடும். ஏன்னா காமனா வந்து டிசம்பர் மாதம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா ஒரு மழையோ, இல்ல ஒரு புயலோ வந்து நம்ம எதிர்பார்த்துக்கிற ஒரு விஷயம் தான். டிசம்பர் 1ஆம் தேதியே வந்து இந்த அளவுக்கு மழை பெய்திருக்கு அப்படின்னா, இதுக்கு அடுத்தடுத்து மழை வந்து எப்படி இருக்கும் சார்? கண்டிப்பா அந்த டிசம்பர் மாசம் நமக்கு நவம்பரோட நமக்கு காற்றழுத்த தாழ்வுநிலை புயல்கள் வந்து அதிகமா நமக்கு தமிழகத்துக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். பட் இந்த சிஸ்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நமக்கு இது நவம்பர்ல உருவான ஒரு புயல். ஸோ நவம்பர் 30ஆம் தேதி இந்த ரெயின்ஸ்லாம் நமக்கு ஆக்சுவலி நவம்பர் 29, 30 அந்த தேதி வந்திருக்கும் பட்சத்தில இதெல்லாம் நவம்பர் கவுண்ட்டுக்குள்ள போயிருக்கும். பட் இது இந்த 1 டே தவறுனதுனால நமக்கு கண்டிப்பா எல்லாமே இந்த கவுண்ட் எல்லாமே டிசம்பருக்குள்ள போயிடுச்சு. டிசம்பர்ல நமக்கு இப்போ நெறைய மழை வந்த மாரி ஆல்ரெடி நெறைய மழை வந்த மாரியான ஒரு சூழல் இருக்கும். இந்த டிக்டோ புயலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு பிரேக் இருக்கு. ஒரு 1 டூ 1 1/2 வீக்ஸ் வந்து நமக்கு ஒரு பெரிய அளவிலான ஒரு காற்றழுத்த தாழ்வுநிலை புயல் போன்ற நிகழ்வுகளுக்கு வந்து ஒரு 1 1/2 வீக்ஸ் இருக்காது. பட் மறுபடியும் டிசம்பர் 15க்கு அப்புறம் நமக்கு இந்த மேடன் ஜூலியன் ஆக்சிலேஷன் அந்த மாரி ஒரு அலை வந்து நமக்கு இந்திய பெருங்கடல்ல வருது.
ஸோ அந்த மாதிரி வரும்போது நமக்கு மீண்டும் வந்து காற்றழுத்த தாழ்வு புயல்கள் வந்து நமக்கு டிசம்பர் மிட்டுக்கு அப்புறம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த மாதிரி வரும். இப்போது நீங்கள் சொன்ன அந்த அலை வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்குமா இந்த 2 வாரத்துக்கு அடுத்து? மேடஞ்சொல்லல் ஆக்சிடேஷன் வரும்போது என்ன பண்ணும்னா, ஒரு 2, 3 சிஸ்டம்ஸ் வந்து நம்ம வரத மாரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 1, 2 சிஸ்டம்ஸ் வந்து நமக்கு காற்றழுத்த தாழ்வு புயல்கள். நம்ம அக்டோபர் மிட்ல வந்து நம்ம ஒரு ஸ்ட்ராங் எம்ஜிஓ பார்த்தோம். அதுக்கு தான் நமக்கு 2 சிஸ்டம் வந்தது. அதுக்கு பிறகு அது ஒரு மோத்தா புயல்னு ஒரு புயல் வந்தது. ஸோ அதற்கு பிறகு இந்த மாசம் நமக்கு பெருசா நவம்பர்ல ஒரு பெரிய அளவுக்கு வந்து வட தமிழக பகுதியில பெரிய மழை இல்ல. ஸோ டிசம்பர் மிட்ல மறுபடியும் அந்த அலை வரும்போது நமக்கு 1, 2, 3 சிஸ்டம்ஸ் ஒண்ணா வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. காற்றழுத்த தாழ்வு நிலையோ எல்லாமே வந்து புயலா இருக்கணும்னு கிடையாது. ஏதோ 1, 2 காற்றழுத்த தாழ்வு நிலை ஒரு புயலுக்கான மறுபடியும் வந்து ஒரு புயலுக்கான சான்ஸ் வந்து நம்ம டிசம்பர்ல இருக்கு அப்படின்ற மாரி நம்ம சொல்லலாம். பொதுவா வந்து இந்த கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில பொதுவாவே அந்த டைம்ல வந்து மழை இருக்கும். இப்போ இந்த ஒரு டிட்வா புயல் காரணத்தினால இந்த கார்த்திகை தீபம் அன்னைக்கு மழை வந்து அதிகமா இருக்குமா? ஸோ 4த் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த டிட்வா புயலுடைய இந்த அந்த ரெமனன்ட் பார்ட்ஸ் சொல்லுவோம். புயல் கிடையாது. காற்றழுத்த தாழ்வு நிலையில வந்து உள்ள போயிருக்கும். ஆல்ரெடி உள் மாவட்டத்துக்குள்ள போயிருக்கும். ஸோ திருவண்ணாமலை அதை சுற்றி இருக்க பகுதிகள்ல நமக்கு கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. உள் மாவட்டங்கள் தருமபுரி, கிருஷ்ணகிரி ஸோ இந்த மாரி பகுதிகள்ல நமக்கு அடுத்த 2, 3 நாட்களுக்கு அவங்களுக்கு வந்து கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ கார்த்திகை தீபம் வந்து நமக்கு திருவண்ணாமலைக்கு வந்து ஒரு கார்த்திகை தீபமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. சென்னை போன்ற பகுதிகளுக்கு ஒரு பெரிய மழை வந்து அந்த டேட்ல வந்து இருக்காது. சரி, இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்கள பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க் யூ மேடம். தேங்க் யூ மேடம்.